முறுக்கு வகைகள். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். முறுக்கு ஒரு பிரபலமான தென் இந்திய கார வகை சிற்றுண்டி. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, இடியப்ப மாவு அல்லது கடையில் வாங்கிய மெல்லிய அரிசி மாவு, கடலை மாவு, வெண்ணெய் அல்லது நெய், உப்பு, எள், வெள்ளை அல்லது கருப்பு, பெருங்காயம், காயம், தண்ணீர், எண்ணெய், சீரகம், கருப்பு மிளகு. படி 1. ஒரு பெரிய கலவை கிண்ணத்தில் அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு, எள் மற்றும் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒன்றாக கலக்கவும். கலவையை சேர்க்க கலக்கவும். படி 2. உருகிய வெண்ணெய் அல்லது நெய்யை உலர் பொருட்களில் ஊற்றவும். கலவையை உங்கள் உள்ளங்கைகளுக்கு இடையில் தேய்க்கவும், அது கடினமான ரொட்டி துண்டுகளைப் போல இருக்கும் வரை. மிருதுவான தன்மையை அடைய இந்த படி மிகவும் முக்கியமானது. படி 3. கரண்டி அல்லது மத்து பயன்படுத்தி தண்ணீர் சூடாக இருப்பதால் கலக்கும்போதே சிறிது சிறிதாக சூடான தண்ணீரைச் சேர்க்கவும். தொடும் அளவுக்கு ஆறியவுடன் மிருதுவாக, ஒட்டாமல் பிசைந்து மாவாக உருட்டவும். மாவு மிருதுவாக இருக்க வேண்டும், ஆனால் உருவம் மாறும் அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது. படி 4. முள்ளு முறுக்குக்கு தயாராக வைத்துள்ள மாவில் ஒரு பகுதி எடுத்து அதனுடன் சீரகத்தை சேர்த்து நன்றாக பிசையவும். படி 5. வெங்காயம், தக்காளி மற்றும் பூண்டு சேர்த்து நன்கு வதக்கவும். படி 6. சீப்பு சீடைக்கு சாதாரண அடிப்படை மாவை பயன்படுத்தவும். படி 7. உங்கள் முறுக்கு அச்சில் சக்லி மேக்கர் வேண்டிய தட்டை தயாராக வைக்கவும். முள்ளு முறுக்குக்கு ஸ்டார் அல்லது முள்ளு தட்டு, தேன்குழல் முறுக்குக்கு 3 துளை தட்டு மற்றும் சீப்பு சீடைக்கு மாவைச் சிறிய உருண்டைகளாக்கி மெல்லிய கட்டிகளாக உருட்டவும். படி 8. முறுக்கு அச்சில் ஒரு பங்கு மாவை நிரப்பவும். தேவையான வடிவங்களைப் பெற முறுக்கு மற்றும் தேன்குழலுக்கு சுருள்கள் அல்லது சீப்பு சீடைக்கு மெல்லிய உருளைகளை உருட்டி சீப்பு அல்லது முட்கரண்டியால் மெதுவாக அழுத்தி வடிவங்களை உருவாக்க எண்ணெயால் பூசப்பட்ட பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் பேப்பர் அல்லது பிளாஸ்டிக் தாளில் மாவை அழுத்தவும். மாற்றாக நேரடியாக சூடான எண்ணெயில் எச்சரிக்கையுடன் அழுத்தலாம். படி 9. ஆழமாக பொரிப்பதற்கு ஒரு அகன்ற கடாய் அல்லது வாணலியில் மிதமான தீயில் எண்ணெய் சூடாக்கவும். எண்ணெய் சூடாக இருக்க வேண்டும், ஆனால் புகையக்கூடாது. எண்ணெயின் சூட்டைச் சோதிக்க ஒரு சிறிய மாவு துண்டை எண்ணெயில் போடவும், அது சீறி மெதுவாக மேலே எழ வேண்டும். படி 10. வடிவம் செய்த முறுக்கை பார்ச்மெண்ட் பேப்பரிலிருந்து கவனமாக சூடான எண்ணெயில் இடவும். கடாயை நிரம்ப விடாதீர்கள். படி 11. மிதமான தீயில் முறுக்குகளை பொன்னிறமாக்கி மிருதுவாகும் வரை அவ்வப்போது திருப்பி பொரித்து எடுக்கவும். பொதுவாக ஒரு முறைக்கு சில நிமிடங்கள் ஆகும். முறுக்கு வெந்ததும் சிதறல் சத்தம் குறையும். படி 12. துளையிட்ட கரண்டியை பயன்படுத்தி பொரித்த முறுக்குகளை எடுத்து காகித துண்டுகளில் அதிகப்படியான எண்ணெயை வடிகட்டவும். படி 13. மீதமுள்ள மாவைக் கொண்டும் இதேபோல் வடிவங்கள் தயாரித்து ஒவ்வொரு அளவாக பொரித்தெடுக்கவும். படி 14. காற்றே புகாத ஒரு பாத்திரத்தில் சேமிப்பதற்கு முன் முறுக்குகள் முழுமையாக ஆறவிடவும். ஆற ஆற அவை மேலும் மொறுமொறுப்பாகும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.